ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை ரொம்ப உண்மையாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த ஒர்க்கு அது நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்றைக்கி 5 கேஜி சோப்ஸு செய்ய போகிறேன். சரிங்களா, நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 கிராம் ஆயில்ஸ் வச்சு தான், அதாவது 1/2 லிட்டர் ஆயிலில் தான் செஞ்சு அது சேல் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதில் வர காசை வச்சு போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் ₹1 கூட என்னோடய பர்சனல் யூஸுக்குன்ட்டு நான் எடுத்ததே இல்லை. இப்போ நான் 500 ml ஆயில் வாங்குறேன்னா ₹100 இல்லை ₹200 ஆகுதுன்னு வைங்களேன். ஆயில், காஸ்டிக் சோடா எல்லாம் சேர்த்து ₹200 செலவுன்னு வைங்களேன். அதில் எனக்கு ஒரு 50 எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் அந்த 50யும் பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஸ்பூன் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்பேட்டுலா வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது நம்மளுக்கு தேவை இருக்கான்னு பார்த்து அதை தான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வந்தேன். அப்படி எனக்கு நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிது. சரி, இன்னும் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய காசுகள் எல்லாமே இன்னும் வரைக்குமே நான் பிஸ்னஸ்க்கு இன்னும் என்ன தேவை அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஸ்டார்டிங்கில் தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல் இல்லை, ஸ்பூன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. என்னோடய கிச்சனில் இருந்ததை தனியாக நான் பிரித்து எடுத்துட்டேன் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்ட்டு. அதை திரும்ப குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணலை. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேட்டுலா, அதே மாதிரி இந்த மாதிரி ஜக்ஸு, இது இப்போ வச்சுருக்க ஜக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 கேஜி டு 6 கேஜி பிடிக்கக்கூடிய ஜக்ஸு, இந்த மாதிரி ஜக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நீடு இருக்கும். ஸோ பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஜக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு கூட தாங்கிக்கும். அதாவது டபுள் பாயில் மெத்தடில் கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா தாங்கிக்கும். அந்த மாதிரி தான் எவ்வளோ பல்காக நம்ம ஒரு 5 கேஜிக்கு பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே, இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலர் பவுல் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய சோப் மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 2 கேஜி 1.5 கேஜி தான் அதில் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆயில் 200 இல்லை 250 அண்ட் காஸ்டிக் சோடா அது மட்டும். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ ஒரு 5 கேஜி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஆயிலே 1000 கிட்ட வந்துடும். இந்த ஜக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நான் பை பண்ணியிருந்தேன். என்கிட்ட இப்போல்லாம் ஆயில் நான் ஸ்டாக்காகவே வாங்கி வச்சுக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு க்ரீமாக உங்கள் கைக்கு வருதுன்னா அது ஒன்றுத்துக்கும் தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ட், அதோட டப்பா, இந்த மாதிரி நிறைய எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராடக்டாகவே மேக் பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறேன் அப்படின்னா அது ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சாஃப்ரான் ஜெல் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணி பார்த்துட்டு ஒரு 50 கிராம் பண்ணி பார்த்துட்டு என்னோடய யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே ஆகுதான்னு நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுவேன். அது எனக்கே பிடிக்கல, எனக்கே அது ஒரு நல்லா இல்லை, ஒரு ரிசல்ட் இல்லை, எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருமே இது பண்ணிப்போம். எங்களுக்கே ஃபஸ்ட்டு அது பிடிக்கல அப்படின்னா நாங்கள் 2 பேருமே பேசி முடிவு பண்ணிப்போம் இது வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று தான். என்னென்னா ஹேர் ரிமூவல் பவுடர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணினேன். என்னென்னா எனக்கு அது எந்த இஷ்யூவுமே தரலை. பட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அன்வான்ட் ஹேரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்றது அவசியமே இல்லை, ட்ரிம் பண்ணிக்கலாம். மற்றபடி அது எல்லாமே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பண்ணுற விஷயம் என்னோடய பிராண்டை பொறுத்த வரைக்கும் நான் மெயினாக பண்ணக்கூடிய என்னோடய ரூல் என்னென்னா நம்ம பண்ணக்கூடியது ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நம்ம அந்த ஸ்கின்னுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எந்த இஷ்யூவுமே தரக்கூடாது. இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரீம்ஸாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவோ கலர்ஸோ கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக சேர்க்குறாங்கன்னு வைங்களேன். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்குமே இஷ்யூ வரும். அதாவது இப்போ மெயின் ரீசன் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஸோ நம்ம ப்ராடக்ட் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு.
ஸோ அந்த வகையில் தான் வந்து ஹேர் ரிமூவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு எனக்கு யூஸ் பண்ணினேன். ரிசல்ட் இருந்தது. பட் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது. ஏதோ ஒரு வகையில் இந்த ப்ராடக்ட் நம்ம காசுக்காக செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ தானே வரும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். இந்த ப்ராடக்ட் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். அதர்வைஸ் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப குட் குவாலிட்டியாக இருக்கும். ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நல்லா பெனிஃபிட் தரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராது. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நானுமே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூமே நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்கும் யூஸ் பண்ணும்போது அதுவும் ரொம்ப எஃபெக்ட்டை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா என் ப்ராடக்ட் மூலயமா அவங்களோட ஹெல்த் இஷ்யூவும் குறையுது இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்கிட்ட வரும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்காது. அப்படின்னும்போது அவங்களோட ஹெல்த் இஷ்யூ கூட ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் ஒரு 20% ரெக்கவர் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டெய்லியுமே நான் அதை வந்து நினைப்பேன். ஸோ அந்த வகையில் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிஸ்டர் ஸ்கின் கேரில் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க. ஹேர் கேர்லேயும் கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர்லேயுமே வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த ப்ரெக்னென்சிக்காக ஏதாவது வந்து டீ பவுடர் ஆர் வந்து ப்ரெக்னென்சி ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நான் யோசிக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஏபிசி மால்ட் இருக்குது. அப்புறம் வந்து வெயிட் லாஸ் டீ பவுடர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பல்க்கு குவான்டிட்டியாக செஞ்சு வைக்கிறதில்ல. அப்பப்போ நீங்கள் கேட்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மட்டி சோப்பு. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச சோப்பு. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இப்போ இருக்குது. இதில் வந்து நான் ரோஸ் பெட்டல் பவுடர் அண்ட் வந்து முல்தானி மட்டி சேர்த்திருப்பேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அட் த சேம் டைம் பிம்பிள் இருக்கிறவங்க வந்து இந்த சோப் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஆயிலியும் ரெடியூஸ் பண்ணும், பிம்பிளும் ரெடியூஸ் பண்ணும். முக்கியமாக பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார்கோல் சோப் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம். டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, ஓப்பன் போர் அதிகமாக இருக்கிறது சார்கோல் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். பிம்பிள் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் மைல்டு பிம்பிள் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெரிய பெரிய பிம்பிளாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மேபி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மைல்டாக நான் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னா மைல்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கனாலே அதுவுமே பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முல்தானி மட்டி சோப்பில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுவீங்களா, அந்த ரிசல்ட் அப்படியே கொடுக்கும். நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 to 45 கிடச்சிது. எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.